அனைவருக்கும் வணக்கம். காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் ரிலேட்டடாக ஒரு அப்டேட் கொடுக்க போகிறோம். ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன். காலேஜ் டிஆர்பிக்கு 50 ப்ராப்ளம்ஸ் கொடுக்க போகிறேன். அந்த ப்ராப்ளம்ஸ் ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கான்செப்ட் ரிலேட்டடாக வர ப்ராப்ளம்ஸும் அதே ப்ராப்ளம் வரும். அதையும் நீங்கள் என்ன பண்ணிடலாம், அட்டன் பண்ணிடலாம் நான் சொல்லியிருந்தேன். அந்த 100 டிஸ்கிரிப்டிவ் மார்க். ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4 பிடிஎஃப் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா நேம்டு தியரம்ஸ். ஆக்சுவலாக நீங்கள் இது எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது வந்து டிஎன் செட் லெவல், அதாவது நம்ம காலேஜ் டிஆர்பி லெவல் தான் ரெடி பண்ணது. ஸோ இதுதான் வந்து அந்த 50 கொஸ்டின் புக்லெட். ஓகே. ஸோ இதில் ஃபஸ்ட் ப்ராப்ளம் என்ன சொல்லியிருக்கேன் பாருங்கள். ப்ரூவ் தட் எவ்ரி ஃபைனல் குரூப் ஆஃப் ப்ரைம் பவர் ஆர்டர் as நான் ட்ரிவியல் சென்டர்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ ரொம்ப முக்கியம், இது வந்து நீங்கள் படிச்சுக்கணும். ஸோ எவ்ரி ஃபைனல் குரூப் ஆஃப் ப்ரைம் பவர், ஓகே, எவ்ரி ஃபைனல் குரூப் ஆஃப் ப்ரைம் பவர் ஆர்டர் as நான் ட்ரிவியல் சென்டர். ஸோ ரொம்ப முக்கியமான கொஸ்டின்னு பார்த்துக்குங்க. ரெண்டாவது, ஷோ தட் த ஃபீல்டு எக்ஸ்டென்ஷன் ஆஸ் டிகிரி 4. இதெல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்களா சார்? நீங்கள் என்ன பாருங்கள், 100% கேட்பாங்க. அதே போல் டிட்டர்மைன் தி ஜோர்டான் கனானிக்கல் ஃபார்ம் த மேட்ரிக்ஸ் ஏ 210 021 002. ஸோ ஜோர்டான் கனானிக்கல் ஃபார்ம் ப்ராப்ளம் ஓரியன்டாக கேட்டால் கண்டிப்பாக அந்த டைப் ப்ராப்ளம் கேட்பாங்க. இது எல்லாத்துக்கும் நான் சொல்யூஷனும் வீடியோவில் 1 by 1 கொடுக்க போகிறேன். ப்ரூவ் தட் பாலினாமியல் x power 5 minus 3x plus 7 is irreducible over q. Okay. Show that the Gauss group of x power 4 minus 2 over q is isomorphic to diagonal group of order d4. ஸோ டைகட்ரல் குரூப்புக்கு ஐசோமார்ஃபிக்காக இருக்கணும்னு ப்ரூவ் பண்ணணும். இதெல்லாம் பயங்கரமான ரிசல்ட்டு, ஹைலி இம்பார்ட்டண்ட்டு. ஸோ நான் பக்காவாக ரெடி பண்ணிட்டேன். 4 செட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த செட்டு வந்து நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். இது வேணுன்றவங்க என்னோட நம்பர் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிவிடுவேன். ஓகே. அடுத்து, ப்ரூவ் தட் மோனோடான் சீக்வன்ஸ் இன் காம்பாக்ட் மெட்ரிக் ஸ்பேஸ் இஸ் கன்வர்ஜென்ஸ். ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியமான ரிசல்ட்டு. அடுத்து, so that the function in f from closed interval 0, 1 to r be a boundary variation can be represented as a difference up to increasing function. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகே. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து பவுண்டரி வேரியேஷன் இருந்தால் இட் கேன் பி ரிட்டன் as a difference up to either increasing or decreasing. மோனோடான் ஃபங்க்ஷன் சொல்லுவோம், அது இன்க்ரீசிங் டிக்ரீசிங். அந்த ரிசல்ட் வச்சு கேட்டிருக்கேன். எவாலுவேட் ஃபார் ஆல் வேல்யூஸ் ஆஃப் p சம் இஸ் n k from 1 to n 1 by k power p as limit n tends to infinity. இந்த வேல்யூ நீங்கள் கண்டுபிடிக்கணும். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து, so the function f of x equal to x square into sin of 1 by x and x not equal to 0, f of 0 equal to 0 is differentiable but not continuous. ஸோ இந்த கொஷின் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்குங்க, ரொம்ப முக்கியமானது. இதுக்கெல்லாம் சொல்யூஷன் கொடுப்பேன். அடுத்து பாருங்களேன். புரியுது, அது லெபேக் இன்டகிரபிள் டிரான்ஸ்லேஷன் இன்டு இன்வேரியன்டடு. புரியுதுங்களா? லெபேக் இன்டகிரபிள் வந்து டிரான்ஸ்லேஷன் இன்வேரியன்ட் ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதை பார்த்துக்குங்க. அடுத்து வந்து இதெல்லாமே ரியல். இந்த செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து ரியல். இந்த 5 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு ரியல். மொதல் 5 வந்து அல்ஜிப்ரா. அடுத்து பாருங்கள், தனித்தனியாக பிரிச்சுட்டேன். அடுத்து காம்ப்ளெக்ஸ் பாருங்களேன். ஸோ த அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் வித் கான்ஸ்டன்ட் மாடுலஸ் நெசசரி கான்ஸ்டன்ட். இது என்ன சொல்லுங்க பார்ப்போம்? லியோலிஸ் தேரம். அது எப்படின்னு கேட்பேன். இப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து, எவாலுவேட் த இன்டகிரண்ட் யூசிங் த ரெசிடி தியரம். முடிச்சு விட்றலாம்ல. அடுத்து பாருங்கள். ப்ரூவ் தட் த ஒன்லி என்டையர் ஃபங்க்ஷன் சாட்டிஸ்ஃபைஸ் திஸ் ஆஸ் அ பாலினாமியல் ஆஃப் டிகிரி என்ன இருக்கும். இது எதுக்கு சொல்ல பார்ப்போம்? சுவாஸ் பிக்லாமாவோடைய அப்ளிகேஷன் ப்ராப்ளம். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள். கம்ப்யூட் த கன்ஃபார்ம் மேப்பிங் ஃப்ரம் த அப்பர் அப்ளைன் ஆன் டு த யூனிட் டிஸ்க். கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், கன்ஃபார்ம் மேப்பிங் கண்டுபிடிக்கணும். அப்பர் அப்ளைன்லேருந்து யூனிட் டிஸ்க்கு போகிறதுக்கு. அதாவது f of z equal to e power I lambda into z minus alpha by z minus alpha bar. அந்த மேப்பிங்கை நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணணும், அதுதான் இது. ஸோ த அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் இஸ் பவுண்டட் ஆன் சி தென் f is constant. இதுவும் லியோலிஸ் தியரம் தான். ஸோ இது ஒரு வெர்ஷன், இது ஒரு வெர்ஷன். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு அடுத்து பாருங்கள். எல்லாம் வெயிட்டாக இருக்கும் கொஸ்டின்ஸு. 4 செட்டு ரெடி பண்ணிட்டேன். பட் இதுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க, ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்கள். ஏ கன்யூஸ் பைஜெக்ஷன் ஃப்ரம் த காம்பாக்ட் ஸ்பேஸ் ஆஸ்ட்ரா ஸ்பேசிஸ் ஹோமோமார்பிசம் ப்ரூவ் பண்ணணும். எந்த ஒரு கன்யூஸ் ஃபங்க்ஷன் பைஜெக்டிவாக இருந்தாலும் அது காம்பாக்ட் டு ஆஸ்ட்ரா போச்சுன்னா கண்டிப்பாக அது ஹோமோமார்பிசமாக இருக்கும். ஸோ ரொம்ப முக்கியம். எனி கண்டினியூஸ் பைஜெக்ஷன் ஃப்ரம் காம்பாக்ட் ஸ்பேஸ் டு ஆஸ்ட்ரா ஸ்பேஸ் வந்து ஹோமோமார்பிசம் நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். அந்த ப்ராப்ளம் கேட்டிருக்கேன். இதெல்லாமே செக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், உங்களுக்கே ஃபீல் ஆகும் பாருங்கள். ஷோ தட் எவ்ரி பேனாக் ஸ்பேஸ் ஹஸ் கண்டினியூஸ் டியூல். ரொம்ப முக்கியம். ஓகே. அடுத்து பாருங்கள். ப்ரூவ் தட் Hilbert ஸ்பேஸ் எவ்ரி க்ளோஸ்ட் in a Hilbert space every closed convex set has unique point in a minimum norm. இப்படின்னு கேட்பாங்க பாருங்கள். ப்ரூவ் தட் in a Hilbert space every closed convex set has a unique point of minimum norm சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு, ஸோ தட் எவ்ரி பவுண்டரி linear operator finite dimensional vector space has adjoint. ஸோ எந்த ஒரு பவுண்டரி linear operator எடுத்துக்கிட்டாலும் இந்த finite dimensional Hilbert spaceல வந்து கண்டிப்பாக அதுக்கு adjoint எக்ஸிஸ்ட் ஆகும். அடுத்து ஸ்பெக்ட்ரல் தியரம். ரொம்ப முக்கியமானது ஸ்பெக்ட்ரல் தியரம். ஸோ இது வரைக்குமே ஃபங்க்ஷன் அனாலிசிஸ். சார் இவ்வளோதானா சார், இதை விட இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்களா அப்படின்னா இங்கே கொடுத்துருக்க பாருங்கள். நேம்டு தியரம்
பிச்சுட்டேன் அப்படியே. நேம்டு தியரம் வந்து உங்களுக்கு அப்படியே பயங்கரமாக இருக்கும். எல்லா நேம்டு தியரத்தையும் 50 நேம்டு தியரம் கலெக்ட் பண்ணிட்டேன். எல்லா யூனிட்டுக்குமே பர் யூனிட்டுக்கு 5 அப்படின்னு சொல்லி கலெக்ட் பண்ணி 50 நேம்டு தியரம் கலெக்ட் பண்ணிட்டேன். ஓகே, நீங்கள் இதை மட்டும் பார்த்தா போதும், பயங்கரமாக இருக்கும். அதே போல் இம்பார்ட்டன்ஸ் ப்ராப்ளம் இதில் கொடுத்துருக்கேன் பாருங்கள், தனியாக கொடுத்துருக்கேன் பாருங்கள். நேம்டு தியரம் ப்ளஸ் இம்பார்ட்டன்ஸ் ப்ராப்ளம்ஸ், வெறும் ப்ராப்ளம் வெர்ஷன் இது நேம்டு தியரம் வெர்ஷன்ஸ். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு பயங்கரமாக ஜென்ரேட் ஆகும். இது 50-50 100 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதெல்லாம் கம்பைன் பண்ணி தான் இதுக்கு இந்த கொஷினில் கொடுக்குறது வந்து கம்பைன் ஹைலி இம்பார்ட்டன்ட் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிஎஃப் டாக்குமெண்ட் வாட்ஸ்அப் பண்ணிடுறேன். டெஸ்ட் பேட்ச் கொடுப்பேன், இந்த கொஷின்ஸ் பேஸ் பண்ணி தான் டெஸ்ட் பேட்ச் வரும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிற டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் வாட்ஸ்அப் பண்ணிடுறேன், அந்த வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் வந்து டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இதெல்லாமே இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ் தான், பயங்கரமாக இருக்கும். நீங்கள் வந்து கொஸ்டின்ஸ் வாங்கி பாருங்கள், உங்களுக்கு தெரியும் அந்த ஃபீல். எஸ் சார் இதெல்லாமே பயங்கரமாக கேட்டிருக்கீங்க அப்படின்னு நீங்களே எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுவீங்க. ஓகே, இது ஒரு செட்டு அப்படியே ஓடி தனியாக கொடுத்துருக்கேன் 5 செட்டு. பிடி 5 ப்ராப்ளம் அப்படியே தனியாக கொடுத்துட்டேன். புரியுதுங்களா? பிடி தனியாக ஓடி தனியாக கொடுத்துட்டேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் ஜாமெட்ரி தனியாக கொடுத்துட்டேன். ஓகே, அடுத்து இன்டெக்ரல் ஈக்குவேஷன்ஸ் தனியாக கொடுத்துட்டேன். ஸோ செட்டாக தனித்தனியாக இருக்குது பாருங்க. அடுத்து குயிங் தியரி ஸ்டார்ட்டு தனித்தனியாக கொடுத்துட்டேன். ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே பாருங்கள், குயிங் தியரியில் என்ன கேட்டிருக்கேன் பாருங்கள், சால்வ் நான் லீனியர் ப்ரோக்ராம் யூசிங் கண்டக்கர் கண்டிஷன்ஸ். அந்த கண்டிஷன்ஸை நீங்கள் வந்து டிஸ்கிரைப் பண்ணணும். ஏதோ நான் லீனியர் ப்ரோக்ராம் எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு நீங்கள் சொல்லணும். கம்ப்யூட் த ஆப்டிமல் பாலிசி ஆஃப் த மார்க்கெட் டிசிஷன் ப்ராசஸ் 3 ஸ்டெப்ஸ். ஸ்டடி டிஸ்ட்ரிபியூஷன் வாத எம்எம்என் குயிங் மாடல். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே பாருங்கள், மேக்ஸிமம் லைக்லிஹுட் எஸ்டிமேட்டர் ஆஃப் த பேராமீட்டர் எக்ஸ்போனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்து மேக்ஸிமம் லைக்லிஹுட் எஸ்டிமேஷன் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதை நான் கேட்டிருக்கேன், இந்த இடத்துல கொஸ்டினாக கேட்டிருக்கேன். அதே போல் மூமெண்ட் ஜெனடிக் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க சொல்கிறேன். ஓகே, லிமிட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சாம்பிள் வேரியன்ஸ், இது லா ஆஃப் லார்ஜ் நம்பர். ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பக்காவாக கொஷின் செட் பண்ணிட்டேன். இந்த கொஷின்ஸ் நீங்கள் வாங்கி படிக்கலாம். ஸோ தாராளமாக உங்களுக்கு இது வாட்ஸ்அப் பண்ணிடுறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க பாருங்கள், வேவ் ஈக்குவேஷனை டீலாமர் சொல்யூஷனை டெரைவ் பண்ண சொல்கிறேன். தெரியுதுங்களா? ரொம்ப முக்கியம். அடுத்து டிஜிட்டல் ஃப்ரம் பார்த்தா யூனிட் டிஸ்க்கு. இதிலே ரெக்டாங்கல் ப்ராப்ளம் தூக்கிட்டேன், டிஸ்க் ப்ராப்ளத்தை உள்ளே வச்சுட்டேன். ரெக்டாங்கல் ப்ராப்ளம் நமக்கு தேவையில்லை, டிஸ்க் தான் கேட்பாங்க மேக்ஸிமம். ஓகே, பாருங்கள், ஹாமில்டன் ஈக்குவேஷன் ஆஃப் த லெக்ராஞ்ச் ஈக்குவேஷன் டெரைவ் பண்ண சொல்கிறேன். பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன் கேட்டிருப்பேன். பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன் இருக்கா பாருங்கள், ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ அது இல்லாட்டும் இதில் இந்த வருஷனில் இருக்கும், எதுனா இதில் இருக்கும் பாருங்கள். பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன், ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன் காட்டுறேன் இருங்க. டொபாலஜி, ஸோ நீங்கள் இது எல்லாமே என்ன பண்ணிடணும்னா சால்வ் பண்ணிடணும். இது எல்லாத்துக்கும் சொல்யூஷன்ஸ் வச்சுக்கோங்க கையில். என்கிட்ட சொல்யூஷன் இருக்கா சார் உங்கள்கிட்ட? ரெடியாக இருக்குது, பட் அதெல்லாம் டெஸ்ட் பேட்சில் கொடுக்க போகிறேன். இது வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் மட்டும் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிடுவேன், டெஸ்ட் பேட்சில் தனியாக வந்துடும். 4 செட்டு ரெடி பண்ணிட்டேன், நீங்கள் இதில் எந்த செட்டு வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, இது பாருங்கள், ஹைலி இம்பார்ட்டன்ட் சால்வ் ப்ராப்ளம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது எல்லாமே. ஸோ இது பக்காவாக ரெடி பண்ணிட்டேன். ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம், வாங்கி படிங்க. ஓகே, பிரின்சிபல் ஆஃப் லிஸ்ட் ஆக்ஷன்ஸ் இன்னொரு செட்டில் ப்ரிப்பேர் பண்ண நினைக்கிறேன். அதில் இதில் கொடுக்கல, இந்த செட்டில் பார்ப்போம். இந்த செட்டில் கண்டிப்பாக இருக்கும். duality theorem, wave equations, Gauss lemma, minimal surface, அடுத்து geodesics on the cylinder, அதெல்லாம் வந்து டிஃபரன்ஷியல் ஜாமெட்ரி. கிளாசிக்கல் டைனாமிக்ஸில் வந்து ஒரு நிமிஷம், இங்கே லெக்ராஞ்ச் மொமெண்டம் பிரின்சிபல் அது காமனாக கேட்குறது. ஸோ எனர்ஜி ஐடென்டிட்டி, வேவ் ஈக்குவேஷன் ஆஃப் த ஐடென்டிஃபை எனர்ஜி ஐடென்டிட்டி, இது ஓகே. ஹாமில்டன் ஈக்குவேஷன்ஸ், ஒரு நிமிஷம். பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது கொடுத்துருக்கேன், பட் 2-3 கொஸ்டின் மாற்றிட்டேன் இல்லைங்களா, அதில் இருக்க உங்களுக்கு. ஸோ இது எல்லா இதை வாங்கி நீங்கள் அனலைஸ் பண்ணிவிடுங்க. இது உங்களுக்கு வந்து ஒரு சம் ஐடியா கிடைக்கும். உங்களுக்கு இது வாட்ஸ்அப் பண்ணிடுறேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜஸ்ட் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுறேன். உங்களுக்கு 6 o'clock நான் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தேன், கொஞ்சம் டைம் டிலே ஆகிடுச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் டிலே ஆனதால் என்னால் கொடுக்க முடியல. பட் இப்போ எல்லாமே பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த பிடிஎஃப் எனக்கு ஜஸ்ட் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணால் போதும், உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுவேன். மொத்தம் 4 பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்பிடுறேன்.
இதை மட்டும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். இதுக்கு எல்லா சொல்யூஷன் வந்து டெஸ்ட் பேட்சில் போட்டுருவேன். ஸோ டெஸ்ட் பேட்சில் வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் சொல்யூஷன் கொடுக்க போகிறேன். ஒரு நிமிஷம். இது இன்டெக்ரல் ஈக்குவேஷன்ஸ் தனியாக கொடுத்துட்டேன். ஃப்ரெண்டோம் மோல்ட்ரா இன்டெகிரேஷன் அதனுடைய அனாலிசிஸ்லாம் தனியாக கொடுத்துட்டேன். இதில் வந்து M1 குவிங் மாடல், ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் பிரின்சிபல் ஆஃப் நேம்டு தியரம் லிஸ்ட்டில் பார்க்கலாம். வருங்க. ஸோ நேம்டு தியரம் லிஸ்ட் இது தான். ஸோ செக் பண்ணிக்கலாம். இதில் வந்து காம்ப்ளெக்ஸில் ரவுச்சஸ் தியரம், ரெசிடியூஸ் தியரம், ஒரிஜினல் பெனாக் டோபாலஜியில் பார்த்தா ஒரிஜினல் லம்மா. ஸோ உங்களுக்கு வந்து பக்காவாக இருக்கும். இது பாருங்கள், ஒன்று பாருங்கள், கேலி தியரம், ஸ்டேட் நேம்டு தியரம் ஃபுல்லாக கேலி தியரம் பார்த்துக்கணும். சைலோஸ் தியரம் நீங்கள் பார்த்துக்கணும். தேர்ட் வெர்ஷன் பார்த்துக்கங்க சைலோ. அது போல கேலி எலிமெண்ட் தியரம் ஃபார் இந்த எவ்ரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சாட்டிஸ்ஃபைஸ். இது வந்து கேலி, இது ஹேமில்டன் தியரம், கேலி ஹேமில்டன் தியரம் ரொம்ப முக்கியம். இது வந்து எவ்ரி ஃபைனல் குரூப் இஸ் ஐசோமார்பிக் டு குரூப் ஆஃப் சிமெட்ரிக். அந்த தியரம் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அது வெண்டர்பால்ஸ் தியரம். எவ்ரி ஃபைனல் டிவிஷன் ரிங் இஸ் ஃபீல்டு ப்ரூவ் பண்ணது. ஃப்ரெப்னியஸ் தியரம் தனியாக, போல்சான் வைசாஸ் தியரம், ஹைனி-போரெல் தியரம். ஓகே. ஸோ எனி சப்செட் ஆஃப் ஈக்குவல் ஸ்பேஸ் இஸ் காம்பாக்ட் இஃப் ஒன்லி இட் இஸ் க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட். ஹைனி-போரெல். மீன் வேலிட் தியரம் கேட்டிருக்கேன் பாருங்கள். ஸ்டேட்மெண்ட். லெபெக் டாமினேட்ஸ் கன்வர்ஜென்ஸ் தியரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரீஸ் ரெப்ரசன்டேஷன் தியரம் இதெல்லாம் நீங்கள் படிச்சு வச்சுங்க. நேம்டு தியரம் கண்டிப்பாக கேட்பாங்க. அடுத்து கோச் இன்டெக்ரல் ஃபார்முலா வந்து ப்ரூவ் பண்ணணும். காட்ச் இன்டெக்ரல் ஃபார்முலா. ஓகே. இது வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் அனாலிட்டிக் கட்டு. இது டெரிவேஷன் ஃபார்முலா. இது கோச்சி ரெசிடியூஸ் கோச்சி தியரம். இது வந்து கோச் இன்டெக்ரல் தியரம். ஓகே. ரெசிடி தியரம் தனியாக இருக்குது. லியோலிஸ் தியரம் தனியாக இருக்குது. அடுத்து ரவுச்சிஸ் தியரம் தனியாக கொடுத்துருக்கேன் பாருங்கள். ரவுச்சிஸ், ஒரைசான் லம்மா. அடுத்து பெனாக் ஃபிக்ஸட் பாயிண்ட் தியரம். அடுத்து ஆங் பெனாக் தியரம், ஓப்பன் மேப்பிங் தியரம், ஸ்பெக்ட்ரல் தியரம், எட்ஜஸ் அண்ட் யூனிக்னஸ் தியரம் ஃபார் த ஓடிஇ, லியோலிஸ் தியரம் படிச்சுக்கங்க. பிகாஸ் தியரம் படிச்சுக்கங்க. வேரியேஷன் ஆஃப் பேராமீட்டர்ஸ் இது வந்து ஃப்ரெண்டோம் இன்டெக்ரல் ஈக்குவேஷன்ஸை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறது. க்ரீன் ஃபங்க்ஷன்ஸ் தனியாக கொடுத்துருக்கேன். லெக்ராஞ்சி ஈக்குவேஷன் நீங்கள் சால்வ் பண்ணுறது போடணும். அடுத்து சார்பீஸ் மெத்தட் சொல்லியிருக்கேன் பாருங்கள். சார்பீஸ் மெத்தடு, ஃபூரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் தியரம் தனியாக போடணும். இதெல்லாமே வந்து உங்களுக்கு இருக்குது சிலபஸில். டிஆலம்பர்ட்ஸ் பிரின்சிபல், டைனாமிக் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம், ஹாமில்டன் பிரின்சிபல், ஆயிலர் லெக்ராஞ்சி ஈக்குவேஷனு, நார்த்தரியன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் தனியாக கொடுத்துருக்கேன். பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன் இதோ இருக்குது பாருங்கள். பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன்ஸ். ஸ்ட்ராட்டஜி ஆஃப் த சிஸ்டம் இஸ் 1 பாயிண்ட் மினிமைஸ் தான் த ஆக்ஷன் இன்டெக்ரல்ன்றது நீங்கள் எவாலுவேட் பண்ணணும் தனியாக. ஓகே. ஸோ எல்லாமே உங்களுக்கு காஸ் போனட் தியரம் இதோ மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு நேம்டு தியரம் தனியாக இருக்கும். இம்பார்ட்டன்ஸ் ப்ராப்ளம் செஷன் தனியாக இருக்கும். உங்களுக்கு வந்து 50 கொஷின் மட்டும் எக்ஸாக்டாக வேணும்னா அது தனியாக உங்களுக்கு அனுப்பிடுறேன். ஓகே. ஸோ இது எல்லாமே ரெடியாக இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு கொஷின் பேப்பர் சொல்லிடுறேன். இதுக்கான கீ செட்டு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிங்கன்னா போதும். ஒவ்வொரு வெர்ஷனுக்கும் நான் என்ன பண்ணிடுவேன், உங்களுக்கு கீ அனுப்பிடுவேன். ஓகே. கீ ரெடி பண்ணிட்டு தான் இதை செட் பண்ணது. எல்லாத்துக்கும் கீ இதை பாருங்கள். இந்த செட்டு தனி, இந்த செட்டில் தனி செட் ஆஃப் கொஷின்ஸ் கொடுத்துருப்பேன். இதை மட்டும் நீங்கள் படித்தா போதும். நீங்கள் டிஸ்கிரிப்டிவ்க்கு சால்வ் பண்ணுறவங்க இதை மட்டும் படிச்சுட்டு கான்செப்டை லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிட முடியும். அந்த 100 மார்க்குன்றது மிகப்பெரிய கஷ்டமே கிடையாது. இது எல்லாமே நீங்கள் எழுதி பார்க்கணும். இந்த எல்லா வெர்ஷனையும் நீங்கள் என்ன பண்ணிடணும், எழுதி பார்க்கணும். அதுதான் முக்கியம். ஓகே. ஸோ எழுதி பார்த்துட்டுங்க. எழுதி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அது வந்து ஈஸியாக செட் ஆகிடும். இது போல் உங்களுக்கு 4 செட்டு கொஷின்ஸ் ரெடி பண்ணிட்டேன். இந்த செட்டு கொஷின் வேறு, இந்த செட்டு கொஷின் வேறு. இது ரெண்டு டிஃப்ரெண்ட். இது தனியாக பட் சேம் மெத்தடில் இருக்கும். பட் ப்ராப்ளம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது செம்மையாக இருக்கும். ஓகே. முக்கியமாக இது காலேஜ் டிஆர்பி ஹைலி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். இது செட்டு 2. ஓகே. இது வந்து செட்டு 1 போட்டேன். இது செட்டு 1. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா இதை வந்து சொல்கிறேன் பாருங்கள். இது செட்டு 3. இந்த 3 செட்டு வேணுனாலும் உங்களுக்கு அனுப்பிடுறேன். ஒன்றுமே கிடையாது. ஓகே. இது உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும். இதுக்கு நீங்கள் பே பண்ண வேணாம். ஜஸ்ட் நீங்கள் ஃப்ரீயாக வந்துடும். பட் இன்கேஸ் நீங்கள் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிங்கன்னா இது எல்லாத்துக்கும் டீட்டெயில் கொடுத்துட்றேன். ஓகேங்களா. ஆல்ரெடி டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணியிருக்கவங்களுக்கு இன்றைக்கி கொஷின்ஸ் அனுப்பியிருப்பேன். இன்றைக்கி டெஸ்ட் பேட்ச் கொஷின் நீங்கள் ரிசீவ் பண்ணியிருப்பீங்க. கொஷின்ஸ் எப்படி இருக்கிறத உங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியம். ஓகே. ஃபைன். இதுதான் வந்து நான் உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற டிஎன் செட்டு காலேஜ் டிஆர்பி ஹைலி இம்பார்ட்டன்ட் டிஸ்கிரிப்ட் டைப் கொஸ்டின்ஸ். ஓகே. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வாங்கிக்கலாம். அதே போல் பிஜிடிஆர்பிக்கு டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. ஸ்டடி மெட்டீரியல் கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த 4 செட்லேயும் இருக்கிற ப்ராப்ளம் மொத்தத்தையும் நான் வீடியோ கொடுக்க போகிறேன். ஸோ 1 by 1 வீடியோ கொடுத்துருவேன். ஸோ வீடியோ ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். இந்த கொஷின்ஸ் நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கங்க கையில். ஜஸ்ட்டு வாட்ஸ்அப் பண்ணால் போதும், உங்களுக்கு நான் அனுப்பிடுறேன். ஓகே. ஃபைன்.
உங்களுக்கு டிஆர்பி டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. காலேஜ் டிஆர்பி டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்ருக்கோம். டிஎன் செட் அப்கமிங் டிஎன் செட்டுக்கு டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த எல்லா டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். தேவையான ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிங்க. ஓகே, தேங்க்யூ.